Very good afternoon, guys. இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு அப்சர்வேஷன், நத்திங் பட் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத ஒரு அளவுக்கு இது சம் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் நம்ம கடைசியாக என்ன பார்த்தோம்னா காஸ்லாவோட 4 அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். அந்த அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி இப்போ கண்டக்டர்ஸில் என்ன அப்சர்வேஷன்ஸ் இருக்கு, ஓகே, என்ன நம்ம அப்சர்வ் பண்ணிருக்கோம், தட் இஸ் அவர் கன்க்ளூஷன் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத சம் அப் பண்ணுவோம். அண்ட் தென் இன்னைக்கு ஒரு சின்ன கான்செப்ட்ஸ், 2 கான்செப்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நாட் தட் அது கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். தென் பார்ப்போமா? ஓகே, இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டாபிக்ஸ். இன்னைக்கு ஆஸ் மச் கன்சிடர்ட் இன்னைக்கு டெரிவேஷன் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு 2 டாபிக்ஸ் மட்டும் இன்னைக்கு டீல் பண்ணுவோம். ஓகே, ரைட், ஸ்ட்ரெயிட் அவே வி கேன் கோ. என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம்னா பாருங்க, அப்சர்வேஷன்ஸ் ஆன் கண்டக்டர்ஸ் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகே, அப்சர்வேஷன்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ லாஸ்ட்டாக என்ன பார்த்துருப்போம்னா ஸ்பெரிக்கல் ஷெல் பார்த்துருப்போம். காஸ்லா யூஸ் பண்ணி நம்ம அதில் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம். இதை தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருப்போம். ஓகே, தட் இஸ் அந்த ஒரு பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணுவோம். அந்த பாயிண்ட்டை அவுட் சைட் த ஷெல்ஃப் பிளேஸ் பண்ணி கண்டுபிடிப்போம், சர்ஃபேஸில் பிளேஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். அண்ட் தென் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நத்திங் பட் கண்டக்டருக்கு உள்ள, தட் இஸ் ஷெல்லுக்குள்ள அந்த பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணி இன்சைடில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். இப்படி தான் நம்ம பார்த்தோம். இப்போ அதுலேருந்து என்னென்ன அப்சர்வேஷன்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம். சரி, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் இஸ் அ கண்டக்டர்? சரியா, இந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டக்டர் அப்படின்னா என்ன ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு. கண்டக்டர் அப்படின்னா நம்ம சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். என்ன பார்த்துருக்கோம்னா விச் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பார்த்துருக்கோம். குட், அதுதான். சரி, வாட் இஸ் த ரீசன்? எப்படி கண்டக்ட் பண்ணும் அப்படின்றதுக்கு என்ன ரீசன்? ஒரு மெட்டலில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியல் தரேன் அப்படின்னா எந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி அதை நம்ம கண்டக்டர்னு சொல்லுவோம், ஆர் எதை பேஸ் பண்ணி நம்ம அதை கண்டக்டர்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன விஷயம் நம்ம பார்க்கணும்னா கண்டக்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டக்டர்னா ரொம்ப சிம்பிள் கண்ணா, ரொம்ப ஒரே பண்ணிக்க வேணாம். ஓகே, கண்டக்டர்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அவுட்டர்மோஸ்ட் ஷெல் இருக்குல்ல, தட் இஸ் நம்மளுக்கு கான்ஃபிகரேஷன் தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு இது ஷெல்ஸ் இருக்கும். ஆட்டம்ல இருக்கிற உள்ள ஸ்ட்ரக்சர் என்னன்னா ஷெல்ஸ் இருக்கும். அந்த ஷெல்லுலாம் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்றத நம்ம லோயர் கிளாஸ்லேயே கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். சரியா, அப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது என்னன்னா இந்த அவுட்டர்மோஸ்ட் ஷெல் இருக்குல்ல கண்ணா. ஓகே, ஒவ்வொன்றுத்துக்கும் ஷெல் டிஃபர் ஆகும், ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஷெல் வந்து டிஃபர் ஆகும். அதில் அந்த அவுட்டர்மோஸ்ட் ஷெல் இருக்கா, அந்த அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் ஓகே எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும்னா ரொம்ப நியூக்ளியஸால டைட்லி பவுண்டடாக இருக்காது. ஓகே, அதாவது நியூக்ளியஸுக்கும் அந்த எலக்ட்ரானுக்கும் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் அந்த எலக்ட்ரான் அந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகும். சரியா, அது ரெண்டுத்துக்குள்ள என்ன அட்ராக்ஷன் இருக்கும்? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரெண்டுத்துக்குள்ளேயும் இருக்கும். நியூக்ளியர் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, பிகாஸ் நியூக்ளியர் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபோர்ஸ் அப்படின்றதுக்காக. ஓகே, அப்போ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எதோட ஃபோர்ஸில் இருக்கு? அந்த நியூக்ளியஸோட ஃபோர்ஸ், தட் இஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல அது வந்து கேரி ஆயிருக்கு. அப்போ ரொம்ப ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்காது கண்டக்டர்ல. அதனால தான் இட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எதுல ஜாஸ்தியாக இருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இதே நம்ம இன்னொன்று படிச்சிருப்போம். இப்போ கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்று நம்மளுக்கு என்ன படிச்சிருப்போம்? இன்சுலேட்டர்னு படிச்சிருப்போம். இன்சுலேட்டர்ல என்ன, வாட் இஸ் தட் இன்சுலேட்டர் அப்படின்னா என்ன? ஜஸ்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு கண்டக்டர்ல, அதனால இட் கண்டக்ட்ஸ். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அவ்வளோ இருக்காது. அப்ப ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது இந்த சென்ஸ் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ஓகே, அப்சர்வேஷன் என்ன, அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? நியூக்ளியஸும் அந்த எலக்ட்ரானும் இட் இஸ் டைட்லி பவுண்டட். ஓகே, அதனால எந்த எலக்ட்ரானும் லூஸ்லி பவுண்டடா இல்ல. ஓகே, அதனால ரியாக்ஷன் கேரி அவுட் ஆகாது. அதனால இட் இஸ் அன் இன்சுலேட்டர். ஓகேவா, மெயின் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதான். இன்சுலேட்டர் படி இப்போ தெரிஞ்சுக்கணும் இல்லை, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர் அப்படின்றது தெரிஞ்சுட்டோம்னா புரிஞ்சுக்கிறது ஈஸி. சரிங்களா, ஓகே. இப்போ தெரிஞ்சுட்டோமா வாட் இஸ் அ கண்டக்டர் அப்படின்னு? கண்டக்டர்னா என்ன? இட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது தான் கான்செப்ட். சரியா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம என்னெல்லாம் அப்சர்வேஷன் பார்த்தோம்னு சொல்லிடுறோம். ரொம்ப சிம்பிள், நம்ம போனதில் என்ன பார்த்தோமோ அதை அப்படியே தான் சொல்ல போகிறோம். சரியா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, என்ன பார்த்துருக்கோம்? the electric field is zero. சரியா, the electric field is zero everywhere inside the conductor. கரெக்டா இல்லையா கண்ணா? நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பார்த்தோம்? இன்சைட் த ஸ்பியர் பார்க்கும்போது எப்படி பார்த்தோம்? நம்ம இன்சைட் த ஸ்பியர் electric field is
0 அப்படின்னு பார்த்தோமா இல்லையா அந்த கன்க்ளூஷனை தான் கொண்டு வரும். தட் இஸ் E is equal to 0 whether it is irrespective அந்த ஷேப் தட் இஸ் அந்த ஸ்பியர் வந்து சாலிட் ஸ்பியரா இருந்தாலும் சரி ஹாலோ ஸ்பியரா இருந்தாலும் சரி that is condition is same. என்ன electric field is 0 inside the conductor or inside the sphere என்ன இருக்கும் நம்மளுக்கு electric field இருக்கவே இருக்காது. why ஏன் இருக்காது அதுக்கு தான் அடுத்த பாயிண்ட் கொடுத்திருக்கோம். அடுத்த பாயிண்ட்ல என்ன கொடுத்திருக்கோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? அடுத்த பாயிண்ட் more or less similar பாயிண்ட் தான். என்ன பாருங்க, there is no net charge okay inside the conductors. The charges reside na position இருக்கிறது அப்படினு அர்த்தம். ஓகே, reside only on the surface of the conductors. கரெக்ட் தானே? ஒன்னு outside the shell நம்ம place பண்ணும்போது என்ன பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு பார்த்தோம். ஆர் சர்ஃபேஸ்ல பிளேஸ் பண்ணும்போது என்ன இருக்கும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வேல்யூன்னு பார்த்தோம். அதே இன்சைட்ல அதுக்கு வேல்யூ கிடையாது. ஏன் வேல்யூ இல்லைன்னா அந்த இடத்துல சார்ஜ் கிடையாது. பிகாஸ் அவுட்டர் ஸ்பியர் அவுட்டர் போர்ஷன்ல தான் வந்து சார்ஜஸ் ரிசைடா இருக்கிறதுனால உள்ள இன்டீரியரா சார்ஜ் இல்ல. சோ தேர் இஸ் நோ நெட் சார்ஜ் இன்சைட் த கண்டக்டர். அதை தான் கண்ணா இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? more or less both are similar points. ஏன்னா பிகாஸ் இந்த இடத்துல நீங்க நெட் சார்ஜ் தட் இஸ் Q net or Q enclosed எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். Q enclosed னா காஸ் லா பேஸ் பண்ணி சொல்லுவோம். Q net னா ஜெனரலைஸ்டா சொல்றது. சரியா? Q net is 0 அப்படின்னு சொன்னோம்னா that is என்ன எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம வரோம், E is equal to E is equal to இல்ல phi is equal to Q by epsilon 0. அப்ப Q இந்த இடத்துல 0 னா flux is 0. flux அங்க 0 ஆ இருக்குன்னா there is no electric field ன்னு அர்த்தம். புரிஞ்சுதா கண்ணா? புரியுதா? what is the resemblance ன்றது புரியுதா? or else இத காஸ் லா பேஸ் பண்ணி Q by epsilon 0 அப்படின்னு சொல்றோம். or electric field கூட நம்ம 0 ன்னு சொல்லலாம். எப்போ 1/4 pi epsilon 0 Q divided by இங்க கேபிட்டல் Q ன்னு போட்டுக்கோங்க. கேபிட்டல் Q by r ஸ்கொயர். அப்ப பண்ணும்போது இந்த Q 0 னாலும் என்ன அர்த்தம், E is total term 0 தானே. எந்த ரிலேட்டிவ் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் E 0 தான். எப்போ இன்சைட் ஓகே அந்த கண்டக்டருக்கு உள்ள அந்த பாயிண்ட பிளேஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா ஓகே இன்சைட் த கண்டக்டர் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0 அப்படின்றத கான்செப்ட். சரியா? ரைட். ரெண்டு பாயிண்ட் பார்த்துட்டோமா சிமிலரா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ன்னு சொல்றோம், செகண்ட் பாயிண்ட்ல சார்ஜ் 0 ன்னு சொல்றோம். போத் மோர் ஆர் லெஸ் ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? சேம் இன் தி சென்ஸ் ஒரே ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம சொல்றோம். ரைட். அடுத்து பாருங்க, அடுத்த பாயிண்ட் நம்ம சிமிலரா பார்த்த பாயிண்ட் தான். என்னது? the electric field outside the conductor is perpendicular to the surface of the conductor and has a magnitude of another sigma by epsilon 0 where sigma is a surface charge density. okay இது ஆல்ரெடி சிமிலரா பார்த்த பாயிண்ட். என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட் த கண்டக்டர் நம்ம இருக்கும்போது நம்ம எப்படி பார்த்தோம், இந்த ஸ்பியர்ல நம்ம பார்த்துருப்போம்ல கண்ணா, ஸ்பியர்ல பார்க்கும்போது எப்படி பார்த்தோம், தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு அண்ட் யுவர் ஏரியா வெக்டர் ஆல்சோ இன் அவுட்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். திஸ் இஸ் E வெக்டார் அண்ட் dA இதுவும் உங்களுக்கு என்னது அவுட்வர்ட் டைரக்ஷன்லயே தான் இருக்கு. தட் இஸ் E and dA ஆர் சேம் டைரக்ஷன். அப்ப இது சேம் டைரக்ஷனா இருந்ததுன்னா சர்ஃபேஸ் எப்படி இருந்திருக்கும், சர்ஃபேஸ் பர்பெண்டிகுலரா இருக்கும். புரிஞ்சுக்க முடியறதா? ரைட். இப்ப பாருங்க, நத்திங் பட் இந்த பென்னோட இந்த கேப்பை நான் சர்ஃபேஸ்னு வச்சுக்கிறேன். தட் இஸ் இது பர்பெண்டிகுலரா இருக்கா, இப்ப இந்த போர்ஷன் பர்பெண்டிகுலரா இருக்கா, அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல தானே பாஸ் ஆகும். ஆல்வேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பேரலல் டைரக்ஷன்ல தான் போக போறது. ஓகே, இப்போ இந்த சர்ஃபேஸ் இங்க பர்பெண்டிகுலரா இருக்கு. இப்போ இந்த சர்ஃபேஸுக்கு நார்மலா தான் எப்படி இருக்குங்கன்னா ஏரியா வெக்டார் ஆக்ட் ஆகும். இந்த சர்ஃபேஸுக்கு நார்மலா ஆக்ட் ஆகும். தட் இஸ் யுவர் யூனிட் வெக்டார் ஆர் ஏரியா வெக்டார் இந்த சர்ஃபேஸுக்கு எப்படி இருக்கணும், நார்மலா இருக்கணும் ஆர் பர்பெண்டிகுலரா இருக்கணும். அப்ப electric fieldum dA vector is along parallel direction, same directionல மூவ் ஆகுது. புரிஞ்சுதா? சர்ஃபேஸ் பர்பெண்டிகுலரா இருக்கு பட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் தட் இஸ் ஏரியா வெக்டாரோட டைரக்ஷன் என்னது, parallel. அத தான் நான் இந்த இடத்துல சொல்றோம். ஓகே, perpendicular to the surface of the conductor and has a magnitude of என்னது, magnitude என்ன, sigma by epsilon 0. that is electric field. plate oda electric field பாக்கும்போது என்னன்னு பார்த்திருப்போம் நம்ம, sigma by epsilon 0 ன்னு பார்த்திருப்போம். that is where sigma is your surface charge density. okay, surface charge density னா என்னன்னு சொல்லுவோம், charge per unit area q by a அப்படினு பாப்போம். charge per unit area அதுன்றது தான் உங்களுக்கு என்ன surface charge density.
வேற லீனியர் அப்படின்னா என்னென்ன இருக்கும் உங்களுக்கு சார்ஜ் பெர் லென்த்னு இருக்கும் சர்ஃபேஸ்னா சார்ஜ் பெர் ஏரியா ஓகேவா கண்ணா சிம்பிளா இருக்கா அவ்வளவுதான் வேற எந்த டீடைலிங்குமே கிடையாது இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கன்க்ளூஷன் நம்ம பார்த்த விஷயத்தை 1 by 1 எழுதுறோம் இதெல்லாம் கண்டக்டர்ஸ்ல இருக்கும்போது தட் இஸ் இப்போ நம்ம பார்த்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் காஷியன் சர்ஃபேஸ் பார்த்தோம்ல சிலிண்டர் ஸ்பியர் அண்ட் தென் இப்போ பார்த்த பிளேட் எல்லாமே என்னது இட்ஸ் அ டைப் ஆஃப் கண்டக்டர் அப்படின்றத இந்த இடத்துல பார்க்குறோம் ஓகே ரைட் அடுத்த பாயிண்ட் பாருங்க அடுத்த பாயிண்ட் என்ன the electrostatic potential has a same value on the surface and inside portion of the conductor இதுல இப்போ electric field தான் கண்ணா நம்ம சொன்னோம் என்னன்னு சொன்னோம் இன்சைட்ல electric field is 0 okay that is q net charge வந்து 0வா இருக்கிறதுனால electric field also 0 அப்படின்றத நம்ம பார்த்தோம் சரியா but potential doesn't have an impact okay potentialக்கும் இதுக்கும் எந்த இம்பாக்ட்டுமே இருக்காது அதனால potential will be uniform along the surface அதனால நீங்க சர்ஃபேஸ்க்கு அவுட் சைடுல எடுத்துட்டாலும் சரி இன்சைட்ல எடுத்துட்டாலும் சரி it is equal potential or else நம்ம அதையே என்னன்னு பார்த்திருக்கோம் equipotentialனு பார்த்திருக்கோம் பார்த்தோமா இல்லையா that is equipotential இதே கேஸ் தான பார்த்தோம் இங்க பார்த்த நம்ம கேஸே தான பார்த்தோம் that is electric field is perpendicular to the object placed அப்படினு பார்த்தோமா இல்லையா கண்ணா equipotential surface ஞாபகப்படுத்த முடியறதா உங்களால பாருங்க இப்படி தான நம்ம டயகிராம் போட்டோம் this is electric field ஓட டைரக்ஷன் and இந்த பிளேட் ஓட டைரக்ஷன் எப்படி நம்ம பர்பெண்டிகுலரா இருக்கு அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்றது எப்படி இருக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கும் that is அந்த சர்ஃபேஸ் இந்த நான் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்றதுன்றது என்னன்னு சொல்றேன்னா சர்ஃபேஸ் அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டும் அந்த சர்ஃபேஸ் இஸ் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அததானே நம்ம வந்து எதுல பார்த்தோம் equipotential surfaceல பார்த்தோம் அதே கண்டிஷன் தான் சரியா or else நான் எதுக்கு நான் சொல்றேன்னா கண்டிஷனாவும் நீங்க வந்து that is definition or the thing concept ஞாபகம் வச்சுக்கலாம் or else ரிலேட் பண்ணிக்கலாம் ரிலேட் பண்ணா ரொம்ப சிம்பிளா இருக்கும் சரியா object placed is perpendicular and the field direction is both are normal to each other சரியா இந்த கான்செப்ட் தான் இப்போ இந்த நாலு கான்செப்ட் தான் இது என்ன கான்செப்ட்னு கிடையாது இது அப்சர்வேஷன்ஸ் நத்திங் பட் இப்போ காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்ல அதோட அப்சர்வேஷன்ஸ் இந்த ஒரு 4 பாயிண்ட் சரியா இப்போ இந்த 4 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம சில கன்க்ளூஷன் சில ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸை டெவலப் பண்ண போறோம் சரியா அதெல்லாம் என்னன்னு பார்ப்போமா ஃபர்ஸ்ட் இப்போ நான் சொன்னதுலயே 2 கான்செப்ட் இன்னைக்கு பார்க்க போறோம்னு சொன்னல அதுல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் this is electrostatic shielding சரியா இந்த electrostatic shielding அப்படின்றது எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கும்னா கண்ணா நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரியா that is என்ன பாயிண்ட் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம இங்க அப்சர்வேஷன்ஸ் ஆன் கண்டக்டர்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0 ன்னு பார்த்தோமா இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இப்போ நம்ம பார்க்க போறோம் சரிங்களா okay அதான் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் that is what is that அப்படினா it is based on the fact that electric field inside a conductor is 0 ஆல்ரெடி தெரியும் இத பேஸ் பண்ணி ஒரு இத டெஃபினிஷன் ஃப்ரேம் பண்றோம் என்ன டெஃபினிஷன் பாப்போமா ரைட் electrostatic shielding அப்படின்றதுக்கு என்ன டெஃபினிஷன்றத பாப்போம் ஓகே டெஃபினிஷன் பாருங்க it is a process of isolating a certain region of space from the external electric field சரியா external electric field ல இருந்து some region of place நம்ம என்ன பண்றோம் ஐசோலேட் பண்றோம் ஐசோலேட்னா என்னது தனியா எடுத்துட்டு வருது ஓகே ஐசோலேட்னா சரி இப்படி வேணா வெச்சுக்கோங்க கவர் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வெச்சுப்போம் சரியா from the external field ல இருந்து நம்ம கவர் பண்ணி வைக்கிறோம் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக இப்போ நம்ம ஏதோ ஒன்று கம்ப்ளீட்டே ஆகாத மாதிரி இருக்குல்ல ஓகே நம்மளுக்கு கொஞ்சம் புரிஞ்சா மாதிரியும் இருக்கு புரியாத மாதிரியும் இருக்கு கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்குல்ல ஓகே இது டெஃபினிஷன் வைஸ் அப்படி கொடுத்துருக்காங்க ரைட் நம்ம இப்போ என்னன்னா ஒரு விஷுவலான திங் வந்து நம்ம அசியூம் பண்ணுவோம் என்னன்னா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சரியா நீங்க யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்க என்ன பண்ணலாம் அந்த கொஸ்டினை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணி காமிக்கிறேன் அந்த கொஸ்டின் என்ன அப்படின்றது ஓகே தட் இஸ் அ ரியல் டைம் கொஸ்டின் சரியா என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா why it is safer okay why it is safer to sit inside a car or bus than standing in a tree during lightning சரியா சரி இந்த கொஸ்டின் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் தரப்பா சரியா சிச்சுவேஷன்றதோட இது நடக்கிறதுன்னு வச்சுப்போம் 2 பேர் இருக்காங்க சரியா 2 பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு அன்னைக்குன்னு பார்த்தா நீங்க வெளில போற டைம்ல செம்ம இடி செம்ம மின்னல் ஓகே மழை பிச்சு வாங்கிட்டு இருக்கு அப்போ பிச்சு உதரும் போது நல்ல செம்மையா மின்னல் அடிக்குது ஓகே இப்போ மின்னல் அடிக்கும் போது ஒருத்தன் என்ன பண்றான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்றான் டேய் நான் போயிட்டு அந்த மரத்துக்கு கீழே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றான் மரத்துக்கு கீழே போய் நின்றுறான்
இன்னொருத்தன் என்ன பண்றான், ஐயோ இந்த இடி மின்னல்லாம் எனக்கு பயமா இருக்கு, சரியா நான் ஆல்ரெடி இது ஒரு கார் இருக்கு, என்னோட கார் இருக்கு, அந்த காருக்குள்ள போய் நான் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றான், அந்த காருக்குள்ள போய் உட்காந்துக்கிறான். இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்றான், இதெல்லாம் செட் ஆகாது, நான் காருக்குள்ள வரதுக்குள்ள எனக்கு உட்காந்து நான் ரொம்ப நனைஞ்சிருவேன், அதனால எனக்கு மரமே இங்க நிழலா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால மரத்துக்கு கீழே நான் போயிடுறேன், நல்லா பெரிய மரம் அதனால மரத்துக்கு கீழே போயிடுறேன் அப்படின்னு. இப்ப இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒருத்தன் என்ன பண்றான், மின்னல் அடிக்கும் போது காருக்குள்ள போய் உட்காந்துக்கிறான். இன்னொருத்தன் என்ன பண்றான், மின்னல் அடிக்கும் போது மரத்துக்கு கீழே போய் நிக்கிறான். எது கண்ணா சேஃப்? இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க, எனக்கு ஐடியா கொடுக்க போறது நீங்க தான். ஓகே, எந்த விஷயம் சேஃபா இருக்கும்? அந்த மரத்துக்கு நிக்கிறவன் சேஃபா இருப்பானா? ஓகே, சேஃபா இருப்பான்னா எப்படி நான் கேட்கிறேன் அப்படின்னா, லைட்னிங் அஃபெக்ட் ஆகாம இருக்கணும், சரியா? மின்னல் அவனை அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும். மின்னல் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, லைட்னிங் இஸ் டைப் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிசிட்டி தானே ப்ரொடியூஸ் ஆகுது மின்னல்லாம். ஓகே, அப்ப இந்த மரத்துக்கு கீழே இருக்கிறவன் சேஃபா இருப்பானா, ஆர் எல்ஸ் அந்த காருக்குள்ள போய் உட்காந்துட்டு இருக்கானே அவன் சேஃபா இருப்பானா? ஓகே, பாப்போமா யார் சேஃபா இருப்பாங்க. ஓகே, கரெக்ட், யுவர் கெஸ் இஸ் கரெக்ட். என்னன்னா அந்த காருக்குள்ள போய் ஒருத்தன் உட்காந்துன்னா தெரியுமா, அவன் தான் சேஃபா இருப்பான். ஏன்னா நான் முன்னாடியே உங்களுக்கு கான்செப்டை சொல்லிட்டேன். என்ன கான்செப்ட் நம்ம சொல்லிருக்கோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த கண்டக்டர் இஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லிருக்கோம். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த கண்டக்டர் ஜீரோ அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, அப்ப அந்த கார்ன்றது என்னது? இட் இஸ் அ மெட்டல் பாடி. ஓகே, அப்ப அந்த மெட்டல் பாடிக்குள்ள போய் ஒருத்தன் போய் சேஃபா உட்காந்துட்டான் அப்படின்னா அந்த மெட்டல் பாடிக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் ஆகுமா? கண்டிப்பா பாஸ் ஆகாது. அப்ப இந்த காருக்குள்ள உள்ள போயிட்டு உட்காந்துட்டான் தெரியுமா, அவனுக்குள்ள அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்ப ஏன்னா பிகாஸ் த கான்செப்ட் யூ நோ த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் அ கண்டக்டர். கார்ன்றது ஒரு கண்டக்டர், மெட்டல் பாடினா இட் இஸ் ஒரு கண்டக்டர், சரியா? அப்ப காருக்குள்ள எதுவும் அஃபெக்ட் ஆகாது பிகாஸ் யூ நோ த கான்செப்ட், சரியா? நீங்க வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் கிடையாது, சரியா? உங்களுக்கு வந்து கான்செப்ட் தெரியும். என்ன கான்செப்ட் தெரியும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள பாஸ் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும். தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல ஜீரோ. அப்ப ஜீரோவா இருக்கும்போது என்ன ஆகும்? அவன் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. தட் இஸ் காருக்குள்ள இருந்த பர்சன் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோன்றதுனால அந்த மெட்டல் பாடியை தாண்டி இது உள்ள போகாது, அஃபெக்ட் பண்ணாது. பட் மரத்துக்கு கீழே இருக்கிற பர்சனுக்கு கண்டிப்பா அந்த லைட்னிங் அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் என்னது, மரம்ன்றது உங்களுக்கு எந்த ஒரு கண்டக்டிங் சர்ஃபேஸே கிடையாது, சரியா? அதனால கண்டிப்பா அந்த பர்சனை அந்த லைட்னிங் அஃபெக்ட் பண்ணலாம். நான் பண்ணுன்னு சொல்ல வரல, பண்ணலாம். ஓகே, பட் காருக்குள்ள இருக்கிற பர்சனை பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால இட் இஸ் சேஃபர் டு சிட் இன்சைட் அ கார் தேன் ராதர் இன் மூவிங் அரவுண்ட் கிரவுண்ட்ல இருக்கிறதா இருக்கட்டும், ஆர் எல்ஸ் ட்ரீ கிட்ட இருக்கிறதா இருக்கட்டும், மரத்துக்கிட்ட இருக்கிறதா இருக்கட்டும், இது வேற விஷயம், சரியா? என்ன ஆன்சர், சிமிலர் ஆன்சர் பார்ப்போமா? ரைட், இது இந்த கான்செப்ட் இப்போ நான் சொன்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்கை பேஸ் பண்ணி அந்த கான்செப்ட். ஓகேவா கண்ணா? படிங்க ஒரு தடவை பார்ப்போமா? The metal body of the bus provides electrostatic shielding since the electric field inside the conductor is zero. Electric field inside is zero. சரியா? இந்த கான்செப்ட் தெரியும். that is E is equal to 0. inside a metal body 0வா தான் இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சரியா, ஏன் அஃபெக்ட் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, the charges flows through the body of the bus or car. சரியா, என்ன கண்டிஷன் எடுத்துக்கிறோமோ, சரியா? பஸ்னா பஸ், கார்னா கார். ஓகே, அந்த கார் மேல அந்த சார்ஜஸ் ஃப்ளோ ஆகி, ஓகே, அந்த சார்ஜஸ் மொத்தம் கிரவுண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். கிரவுண்டுனா என்ன, நம்மளோட பேஸ், தரை. ஓகே, அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறோம். அதனால அந்த கார்ல இருக்கிற பர்சனை வந்து அந்த லைட்னிங் வந்து அஃபெக்ட் பண்ணல. தட் இஸ் ட்ரீல ஒரு மரத்துக்கு நிழலா நிக்கிற மாதிரி நின்றுந்தானோ இல்ல ஓப்பன் கிரவுண்ட்ல நின்றுந்தாலோ என்ன இருக்கும், மொத்த சார்ஜும் என்ன இருக்கும், நம்மளோட பாடியில தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். நம்மளும் ஒரு கண்டக்டர் தான், சரியா? அப்ப என்ன ஆகும், நம்மளோட பாடியில் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது சிவியரா நம்மளுக்கு ஹர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அந்த கார்ல இருக்கிற பர்சனுக்கு ஹர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. பிகாஸ் மெட்டல் பாடிக்குள்ள இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ. அதனால டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்கிறதுனால அவன் காப்பாற்றப்படுறான். ஓகேவா, புரிஞ்சுதா கண்ணா? ஓகே, he is rescued or he is saved. ஓகே, ரைட், அதுதான் கண்ணா. இப்போ என்ன கான்செப்ட்னு பார்த்தோமா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்ல என்ன கான்செப்ட்ன்றது பார்த்தோமா? ஓகே, அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட தே மே ஆஸ்க். ஓகே, இட்ஸ் a ரியல் டைம் கொஸ்டின். ஓகேவா, அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோன்றது இருக்கிறதுனால சார்ஜஸ் அந்த மெட்டல் பாடியில பாஸ் ஆகி கிரவுண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதனால அந்த பர்சனை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி நீங்க ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், சரியா? இன்கேஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்டாலும் சரி, மேபி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அவர் எங்க இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரியல் டைம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் என்ன கான்செப்ட்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூ ஹேவ் டு கிவ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ரைட் கண்ணா, அவ்வளவுதான். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னா அவ்வளவுதான். ஓகே, இப்போ புரியுறதா? இப்போ ஒரு தடவை டெஃபினேஷனை படிச்சு பார்த்தா புரியுமான்னு பார்ப்போமா? ஓகே, இந்த எக்ஸாம்பிளை சொல்லிட்டோம். இப்போ இந்த டெஃபினேஷன் நம்மளுக்கு புரியுறதான்னு பார்ப்போம்.
that is this definition. என்ன பாருங்க, it is a process of isolating a certain region of space. Isolating அதாவது மெட்டல் பாடிக்குள்ள இருக்கும். Okay, isolating a certain region of space from the external electric field. External electric field என்னது, இந்த இடத்துல lightning. Okay, and a certain region of space isolate பண்ற இடம் என்னது, அந்த மெட்டல் பாடிக்குள்ள அந்த person உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ ரிலேட் பண்ண முடியறதா, இப்போ டெஃபினிஷன் புரியறதா நம்மளுக்கு? that is it is a process of isolating a certain region of space from the external electric field. அப்படின்ற கான்செப்ட் தான் என்னது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். ஓகே, புரிஞ்சுதா கண்ணா? குட். இப்போ அடுத்த கான்செப்ட் பார்ப்போம் நம்ம. தட் இஸ் அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். சரியா? இது வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டின்ற கான்செப்ட்லேருந்து ஆரம்பிச்சு ரெண்டு ஆப்ஜெக்டும் இன்கேஸ் என்னோட திங் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னாலே நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், இனிஷியலாக எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பிகினிங்கில் இன்ட்ரோடக்ஷனில் பார்க்கும்போது என்னன்னு பார்த்துருப்போம். நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் என்ன ஆகும், கான்டாக்ட்ல இருக்கணும். கான்டாக்ட்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சார்ஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். இப்போ என்னோட ரெண்டு பாம் இருக்கு, ரெண்டு பாம்ல நான் சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா நான் ரப் பண்றேன். அப்போ என்னோட ரெண்டு லெஃப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்டும் கான்டாக்ட்ல இருக்கு. அப்போ கான்டாக்ட்ல இருக்கும்போது தான் என்ன ஆகும், சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். தட் இஸ் கரெக்ட். ஓகே, பட் இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின். நான் வந்து கான்டாக்ட்லயே இல்லாம, சரியா, என்னோட ரெண்டு ஆப்ஜெக்டும், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஜெக்ட் ஒன்னு எடுத்துக்கோங்க, ரைட் ஹேண்ட் ஆப்ஜெக்ட் டூன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் கான்டாக்ட்லயே இல்லாம என்னால சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? நான் கொஸ்டின் கேட்கிறேன். பண்ண முடியுமா முடியாதா? சார்ஜஸ் இப்போ நான் வந்து கான்டாக்ட்ல நான் ரப் பண்ணேன்னா டியூ டு ஃப்ரிக்ஷன் சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து கான்டாக்ட்லயே இல்லை, ரெண்டு கைக்கும் உண்டான ஸ்பேசிங் பாருங்க, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. இப்போ இதுல வந்து சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். அதுக்கு என்ன கான்செப்ட் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வரோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்றதுனாலே என்ன, வாட் இஸ் த திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ரொம்ப சிம்பிளான விஷயம். சார்ஜிங் வித்தவுட் எனி ஆக்சுவல் கான்டாக்ட். சார்ஜிங் வித்தவுட் எனி ஆக்சுவல் கான்டாக்ட். அப்போ ரெண்டு ஆப்ஜெக்டும் கான்டாக்ட்லயே இல்லாம என்னால் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். How this is possible? இப்படிலாம் பண்ண முடியுமா? என்ன வாட் இஸ் த திங், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஓகே அப்படின்றது, இதுக்கு பின்னாடி இருக்க பிசிக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனா நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ரைட். அடுத்தது என்னன்னு பாருங்க, இதுக்கு உண்டான சிமிலரான எக்ஸ்பிளனேஷன். இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும், இது கொஞ்சம் லாஜிக்கலா இருக்கும். சரியா? தட் இஸ் சார்ஜிங் வித்வுட் எனி ஆக்சுவல் கான்டாக்ட்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். சரியா? எக்ஸ்பிளனேஷன் வைஸ் இது கொஞ்சம் டெக்னிக்கலா உள்ள ஸ்டஃப் உள்ள போறோம் நம்ம இப்போ கொஞ்சம். ஓகே, என்னன்னு பாருங்க, இட் இஸ் பாசிபிள் to obtain the charges without any contact with another charge. ஓகே, இப்போ இத்தனை நேரம் உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஆப்ஜெக்ட்னு சொன்னேன். இப்போ நம்ம அடுத்தது என்ன வரும், it is possible to obtain the charges without any contact with another charge. இன்னும் கொஞ்சம் டீப்பரா உள்ள போறோம். சரியா? they are known as induced charges. அந்த சார்ஜ் டெவலப் ஆகுது தெரியுமா, வித்தவுட் எனி கான்டாக்ட் மூலமா ஒரு சார்ஜ் டெவலப் ஆகுதுன்னு நம்ம சொன்னோம் தெரியுமா, அந்த சார்ஜை தான் என்னன்னு சொல்லுவோம்னா இன்டியூஸ்டு சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் கண்ணா. இனிமே வரதுல வந்து சார்ஜ்னு பேஸ் பண்ணி யூஸ் பண்ண மாட்டோம், பட் இன்டியூஸ் அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இனிமே ஃபர்தர் சாப்டர்ஸ்ல நிறைய அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, என்ன இன்டியூஸ்னா என்ன நம்ம மீனிங் பார்த்தோம், வித்தவுட் எனி கான்டாக்ட். ஓகே, ரெண்டுத்துக்கும் கான்டாக்டே கிடையாது, கான்டாக்டே இல்லாம சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிற சார்ஜ் பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், இன்டியூஸ்டு சார்ஜஸ்ன்னு சொல்றோம். சரியா? the phenomenon of producing induced charges. இந்த மெத்தட் மூலமா இந்த induced charges ப்ரொடியூஸ் பண்றோம். இதுக்கு பேர் தான் என்னது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஓகே, இது கொஞ்சம் டெக்னிக்கலா கொடுத்தது, இது கொஞ்சம் லாஜிக்கலா இருக்கும் இந்த டெஃபினிஷன். சரியா? இப்போ வாட் இஸ் தட், the physics behind இப்படி வந்து சார்ஜஸ் வந்து கான்டாக்ட்லயே இல்லாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அதுக்கு பின்னாடி இருக்க எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரியா? அத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துட்டு இருக்கேன்னா ஒரு ஸ்பியர் எடுத்துட்டு இருக்கேன். சரியா? ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்பியர் எடுத்துட்டு, ஓகே, திஸ் இஸ் இப்படி வச்சுக்கோங்க, கண்டக்டிங் ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, கண்டக்டிங் ஸ்பியர். இப்போ இது எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்பியர் வந்து நியூட்ரலா இருக்கு, தட் இஸ் நோ சார்ஜஸ் எக்ஸிஸ்ட். சரியா? உள்ள சார்ஜஸே கிடையாது, நியூட்ரலா இருக்கு. இது வந்து ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு. மேபி இதையும் கண்டக்டிங்கா எடுத்தா என்ன ஆயிரும், ஓகே, சார்ஜஸ் இது வழியா திருப்பி டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதனால இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த இன்சுலேட்டிங் ஸ்டாண்டுக்கு மேலே
இந்த நியூட்ரல் ஸ்பியர், ஓகே, ஆர் நியூட்ரல் சாலிட் கண்டக்டிங் ஸ்பியர், எப்படி சொன்னாலும் ஒன்று தான். அதை எடுத்துட்டு அது மேலே பிளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன, அதுதான் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன் வேர்டிங். நியூட்ரல் ஸ்பியர் ரெஸ்ட் ஆன் இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ராட் எடுத்துட்டு வரேன் அந்த ஸ்பியர் கிட்ட. ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் ராட் என்ன பண்ணுறேன், அந்த ஸ்பியர் கிட்ட எடுத்துட்டு வரேன். இப்போ ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தோம், என்ன பார்த்தோம், கண்டக்டர் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், இட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்ற கான்செப்டை பார்த்தோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லும்போது அதை தான் நம்ம சொன்னோம். கண்டக்டர் அப்படின்னா என்னப்பா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்றத சொன்னோம். இப்போ நான் இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் ராட் அப்படியே கிட்ட கொண்டு வந்துட்டே இருக்கேன். அப்போ கிட்ட கொண்டு வந்தேன்னா என்ன ஆகும், சார்ஜஸ் அதுக்குள்ளேயே ரீடிஸ்ட்ரிபியூட் ஆக ட்ரை பண்ணும். சரியா? அப்போ ஏன்னா பிகாஸ் இந்த நெகட்டிவ் சார்ஜ் நான் கிட்ட கொண்டு வந்தேன்னா இங்கே உள்ள இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், ஐயோ இந்த பக்கம் ஒரு நெகட்டிவ் வருது, நெகட்டிவ்னா என்ன ஆகும், அந்த இடத்துல ரிப்பல் ஆகிடும். அப்போ ரிப்பல் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஐயோ இந்த பக்கம் நெகட்டிவ் வருதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக போயிடும். சரியா? நெகட்டிவ்னா கிட்ட இருக்காது. அதில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் என்ன வந்தது, எஸ் அந்த பக்கம் நெகட்டிவ் வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் இருக்கிறதெல்லாம் கிட்ட போக ஆரம்பிச்சிடும் நெகட்டிவ் பக்கம். அப்போ நெகட்டிவா இருக்கிற சார்ஜஸ்லாம் என்ன பண்ணும், நெகட்டிவ் தட் இஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த பக்கம் நெகட்டிவ் வந்துட்டுன்னா நான் அந்த பக்கம் எட்டி போயிடுவேன், தள்ளி போயிடும். ஓகேவா? அப்போ நெகட்டிவ் சார்ஜை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் ராட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் ஒரு பக்கம் அக்குமுலேட் ஆகிடும், நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் ஒரு பக்கம் அக்குமுலேட் ஆகி சைடாக ஆகிடும். அதுதான் இந்த இடத்துல ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் நெகட்டிவ் சார்ஜ் ராட் பக்கம் அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் அது ஒரு தனி டைரக்ஷன்ல, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் எக்ஸ்ட்ரீம் கார்னர்ல அது அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? புரிஞ்சுதா இந்த கான்செப்ட்? அதான் வேர்டிங்ல கொடுத்துருக்கோம். என்னன்னு பார்ப்போமா, நெகட்டிவ்லி சார்ஜ் ராட் இஸ் brought நியர் த கண்டக்டர் கிட்ட கொண்டு வரேன். த ராட் ரிப்பல்ஸ், நல்லா பாருங்க, இது கான்டாக்ட்ல கிடையாது, ரெண்டுத்துக்கும் கான்டாக்டே இல்லை. சரியா? கான்டாக்டே இல்லாம பண்றது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். இந்த கான்செப்ட் ரொம்ப மெயின். சரியா? அதை மறந்துடக்கூடாது. கான்டாக்டே கிடையாது ரெண்டுத்துக்கும். ஓகே, த ராட் ரிப்பல்ஸ். சரியா? ராட் என்ன பண்ணும், நெகட்டிவ் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணும். ரிப்பல்ஸ் எலக்ட்ரான்ஸ் இந்த கண்டக்டர். ஓகே, ரிப்பல் ஆயிருக்கா? The positive charges are induced near the region of the rod. Okay, positive charges எல்லாம் என்ன பண்ணும், towards அந்த rod move பண்ண ஆரம்பிக்கும். அப்ப induced charges they move towards negative charges. Okay, புரிஞ்சுதா கண்ணா? இந்த எக்ஸ்பிளனேஷன் செகண்ட் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம், புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன பண்றோம்னா, இப்போ இந்த ஒரு நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்லேயே சொன்னோம். தட் இஸ் என்னன்னா கிரவுண்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொன்னோம். கிரவுண்டுக்கு நம்ம அந்த சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னு சொன்னோம். அதை இன்னும் கொஞ்சம் இங்கே டீட்டெயிலிங்காக பார்க்க போறோம். என்ன பார்க்குறோம்னா, இங்கே ஒரு கண்டக்டிங், நத்திங் பட் இது ஒரு கண்டக்டிங் ஸ்பியர். இதில் என்ன பண்றோம், இந்த ஒரு ஒயரை கனெக்ட் பண்றோம். இந்த ஒயரை கனெக்ட் பண்ணி அதை கிரவுண்டுக்கு கொடுக்குறோம். சரியா? கிரவுண்டுனா தட் இஸ் பேஸ். சரியா? பேஸுக்கு எடுத்துட்டு வந்துடுறோம். ஏன் பண்றோம், ஓகே, நான் நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் எலிமினேட் பண்ண ட்ரை பண்றேன். சரியா? ஒரு சார்ஜஸ் மட்டும் தான் எனக்கு அந்த ஸ்பியர்ல அக்குமுலேட் ஆகும். ஓகே, அப்ப மற்ற சார்ஜஸ் எல்லாம் நான் வெளில கொண்டு வரணும். அப்ப கொண்டு வரதுக்காக என்ன பண்றேன், அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் அத்தனையும் என்ன பண்றேன், ஒரு கண்டக்டிங் ஒயர் மூலமா என்ன பண்றேன், கிரவுண்டிங்ன்ற கான்செப்ட்ல வெளில கொண்டு வரேன். எப்படி கொண்டு வரலாம் பாருங்க, as a process of removing the negative charges. இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் ரிமூவ் பண்றேன். இட் மே பி எனி கைண்ட் ஆஃப் சார்ஜ். சரியா? சார்ஜஸ் by connecting a conducting wire to the ground is called grounding. சார்ஜஸ் கீழே ரிமூவ் பண்றதுக்கு பேர் தான் என்ன கான்செப்ட், கிரவுண்டிங்ன்றது. புரிஞ்சுதா கண்ணா? சோ சிம்பிள். இந்த இடத்துல நான் கொஞ்சம் மேபி டச் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டயக்ராம் இதாகிடுச்சு. அதனால தான் இந்த இடத்துல நான் வந்து அந்த ஒரு லைன் போட்டு காமிச்சிருக்கேன். ரெண்டும் டச் ஆகக்கூடாது, கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ்லேயே ட்ரா பண்ணிக்கோங்க. சரியா? இது நான் கொஞ்சம் எனக்கு இந்த இடத்துல கிட்ட இருக்கிற மாதிரி, ஏன்னா ரொம்ப இந்த இடத்துல பட்டை தீட்டிட்டேன், அதனால கொஞ்சம் கிட்ட வந்துருச்சு. அதனால இன்னும் கொஞ்சம் டயக்ராம் போடும்போது இவ்வளோ தூரம் கொஞ்சம் தள்ளி ட்ரா பண்ணிக்கோங்க. சரியா? கான்டாக்ட்ல இருக்கிற மாதிரி மட்டும் போட்டுறாதீங்க. சரியா? ஓகே, அந்த கான்செப்ட் பேர் தான் என்னப்பா, கிரவுண்டிங்கிறது. எந்த கான்செப்ட், கண்டக்டிங் ஒயர் மூலமா நம்ம பேஸுக்கு எல்லா சார்ஜஸையும் ரிமூவ் பண்றது பேர் தான் கிரவுண்டிங். ஓகே, இப்போ நான் கிரவுண்டுக்கு இதை கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு அடுத்த கான்செப்ட் இது என்ன தோணும்னா, எந்த சார்ஜ் மூவ் ஆகும். நான் இந்த இடத்துல கொடுக்கும்போது நெகட்டிவ் சார்ஜஸ் உனக்கு கொடுத்துட்டேன். இப்போ நான் வெறும் சார்ஜஸ் கொடுத்தேன்னா உனக்கு என்ன தோணும், எந்த சார்ஜ் கிரவுண்டுக்கு மூவ் ஆகும் அப்படின்ற டவுட் வருமா? பட் இந்த இடத்துல நான் கொடுத்துட்டேன் நெகட்டிவ் சார்ஜஸ் நான் கிரவுண்டுக்கு கொடுக்குறேன்னு உனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரியா? பட் நான் கொடுக்கவே இல்லை, வெறும் சார்ஜஸ் கொடுத்தேன்னா இப்போ உனக்கு என்ன தோணும், நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிரவுண்டுக்கு போகுமா, பாசிட்டிவ் சார்ஜ் கிரவுண்டுக்கு போகுமா? ஆப்வியஸ்லி அது தோணும். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த ராடை பேஸ் பண்ணி இருக்கும். புரிஞ்சுதா? இப்படி இந்த ராடை பேஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் இப்போ இந்த பக்கம் நெகட்டிவ், இது பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் ஆயிருக்கு. அப்போ இது ரெண்டும் அட்ராக்ஷன்ல இருக்குமா? அப்போ இந்த ரெண்டு சார்ஜஸும் அட்ராக்ஷன்ல இருக்குமா? அந்த சார்ஜஸ் பிரிச்சு கிரவுண்ட் மூலமா வெளில கொண்டு வர முடியுமா?
அந்த இடத்துல ஃப்ரீயா எது சுத்திட்டு இருக்கோ அதை கிரவுண்ட் மூலமா வெளில எடுத்துட்டு வந்துடலாம். பட் அட்ராக்ஷன்ல இருக்கிறத போது நம்மளால வெளில கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா கொண்டு வர முடியாது. ஓகேவா? அதனால அட்ராக்ஷன்ல இருக்கும்போது நம்மளால வெளில கொண்டு வர முடியாது. அதனால இந்த பக்கம் சும்மா சுத்திட்டு கிடக்குது. என்ன ஆகும்? பிகாஸ் ரிப்பல் ஆகும்போது அது தள்ளி போக தான் ட்ரை பண்ணும். அப்போ தள்ளி போகும்போது என்ன பண்ணலாம்? அப்படியே நம்ம கண்டக்டிங் ஒயர் மூலமா வெளில கொண்டு வந்துடுறோம். சரியா? இன்கேஸ் இது பாசிட்டிவா இருந்ததுன்னா இந்த பக்கம் என்ன சார்ஜஸ் இன்டியூஸ் ஆயிருக்கும்? நெகட்டிவ் இன்டியூஸ் ஆயிருக்கும். அப்போ இந்த பக்கம் பாசிட்டிவ் வந்திருக்கும். அப்போ தான் பாசிட்டிவா கிரவுண்ட் மூலமா வெளில கொண்டு வந்துடலாம். புரிஞ்சுதாங்கன்னா? தட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த ராட் என்ன டைப் ஆஃப் ராட், வெதர் இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ராட் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு ராட், அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? இப்போ இந்த கான்செப்ட் படி என்னது? இப்போ இங்க நம்ம ஷோகேஸ் பண்ணி காமிக்கிறது வரைக்கும் பாசிட்டிவ் சார்ஜஸ் வில் நாட் ஃப்ளோ த்ரூ த கிரவுண்ட். கண்டிப்பா அது போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் ஏன்? அது அந்த ராடோட அட்ராக்ட் ஆயிருக்கு. அட்ராக்ட் ஆகிறதுனால அந்த பாசிட்டிவ் சார்ஜ் கீழே வரதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜ் தான் வந்தாகணும். அந்த நெகட்டிவ் சார்ஜை த்ரூ கிரவுண்டிங் நம்ம வெளில கொண்டு வந்துட்டோம் இந்த சார்ஜஸ். புரிஞ்சுதாகண்ணா? சிம்பிளா இருக்கா? ஓகேவா? ரைட், குட். அவ்வளவுதான். இப்போ என்ன பண்றோம்? அந்த சார்ஜஸை ரிமூவ் பண்ணிட்டோம், அந்த கிரவுண்டிங்கையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். அதுதான் இந்த ஸ்டெப். இந்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்? அந்த கிரவுண்டிங் ஒயரை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். சரியா? அந்த பேஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது இப்படி இருக்கும். ஜஸ்ட் இந்த பக்கம் வந்து டுவர்ட்ஸ் அந்த நெகட்டிவும் சார்ஜஸும் பாசிட்டிவ் சார்ஜஸும் அட்ராக்ட் ஆயிருக்கும். அதே ஸ்டெப்போட அவ்வளவுதான். ஓகேவா? ஜஸ்ட் இந்த கிரவுண்டிங் அந்த ஒயர் கண்டக்டிங் ஒயர் ரிமூவ் பண்ணிட்டோம். சரியா? அதுதான் இந்த ஸ்டெப். The grounding wire is removed from the conductor. The positive charge remain near the conductor, near the rod. சரியா? அந்த ராட் கிட்டயே தான் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அக்குமுலேட் ஆன இன்டியூஸ்ட் சார்ஜஸ் அப்படியே அங்கேயே ரெஸ்ட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ அடுத்தது என்ன? இப்போ இந்த ராடோட அட்ராக்ஷன்னால நல்லா கவனிக்கணும்னா, இந்த ராடோட அட்ராக்ஷன்னால இந்த இடத்துல என்ன கான்செப்ட் எவால்வ் ஆயிருக்கு? அட்ராக்ஷன். ஓகே. இந்த அட்ராக்ஷன்ற கான்செப்ட்ல தான் அட்ராக்ட் ஆகிறதுனால தான் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் மொத்தம் இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகி ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா எவ்வளோ நாள் இருக்கணுமோ அந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால பாசிட்டிவ், ஓகே, பாசிட்டிவ் சார்ஜஸ் கிட்ட வருது. அதனால அவ்வளோ தூரம் இன்டியூஸ் சார்ஜஸ் அந்த இடத்துல ரெஸ்ட் ஆயிருக்கு. இவ்வளோ நேரம் பொசிஷனிங்லேயே இருக்கு. இப்போ அட் த இன்ஸ்டன்ட், எந்த செகண்ட் இந்த ராடை வந்து நீ ரிமூவ் பண்ணிடுறியோ என்ன ஆகும்? உடனே அந்த சார்ஜஸ் அந்த இடத்துல அந்த சார்ஜஸ் கண்டக்டிங் ஸ்பியர்ல இருக்க போறது. உடனே என்ன பண்ணும்? இட் ரீடிஸ்ட்ரிபியூட். உடனே என்ன பண்ணும்? யூனிஃபார்மா அதோட ஸ்பியர்ல மொத்தம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். ஓகேவா? அந்த சார்ஜஸை அந்த அட்ராக்ஷன் கான்செப்ட் இருக்கிற வரைக்கும் தான் என்ன ஆகும்? அந்த சார்ஜஸ் ஒரே இடத்துல போய் அக்குமுலேட் ஆகும். சரியா? சர்டைன் போர்ஷன்லயே போயிட்டு மொத்த சார்ஜஸும் போய் அக்குமுலேட் ஆகும். இப்போ நீ அந்த அட்ராக்ஷனை எடுத்துட்ட அப்படின்னா, ஓகே, அந்த தட் இஸ் அந்த நெகட்டிவ் ராட மூவ் பண்ணி வெளில கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, மூவ் பண்ணி வெளில கொண்டு வந்திருக்கோமா இந்த இடத்துல? அப்போ வெளில கொண்டு வந்துட்டோம்னா என்ன ஆகும்? தட் இஸ் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஃபுல்லா அந்த ஸ்பியர் ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும், யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். புரிஞ்சுதாகண்ணா? அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப முதல்ல ஒரு நியூட்ரலா இருக்கிற தட் இஸ் நியூட்ரலா இருக்கிற ஒரு ஸ்பியரை என்ன பண்ணிருக்கோம்? நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் மூலமா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியரா கன்வெர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றது தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனோட இப்ப கன்க்ளூஷன் தான் பார்க்க போறோம். ஓகேவா? என்ன முதல்ல பார்த்தோம் பாருங்க. At the instant the charged rod is removed, the positive charge gets distributed uniformly on the surface of the conductor. ஓகே, அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அந்த அட்ராக்ஷன் இருக்கிற வரைக்கும் தான் அக்குமுலேஷன் இருக்கும். அது இல்லைன்னா திருப்பி நார்மல் அதோட ரெகுலர் ஷேப்புக்கு வந்துடும். எல்லாம் ஃபுல்லா வந்து ஸ்பியர் ஃபுல்லா அதுவே யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். ஓகே, பை திஸ் ப்ராசஸ் நியூட்ரல் ஸ்பியர் பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர். இது ஏதாவது நம்ம டச் பண்ணோமா? அந்த ஸ்பியரை அந்த ராடை வச்சு டச் பண்ணோமா? எதுவுமே பண்ணல. எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் கான்செப்ட் மூலமா என்ன பண்ணோம்? அதை ஒரு நியூட்ரலா இருக்கிற ஸ்பியரை என்ன பண்ணிருக்கோம்? பாசிட்டிவ்லி சார்ஜா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். எய்தர் இப்ப ராட், இப்ப உங்களுக்கு இந்த டவுட் வரலாம், எனக்கு வந்து ராட் வந்து நெகட்டிவா இருந்தது, ஓகே, அதனால ஸ்பியர்ல பாசிட்டிவ் சார்ஜ் அக்குமுலேட் ஆச்சு. இன்கேஸ் அந்த ராட் பாசிட்டிவா இருந்தா, ராட் பாசிட்டிவா இருக்குன்னா என்ன இருக்கும்? அதுக்கு ஆப்போசிட்டா ஸ்பியர் இட் அக்குமுலேட்ஸ், இட் கெயின்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஓகே, ஸ்பியர் கெட்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஓகே, அப்படியே வைஸ் வெர்சா அப்படியே மாறும். இப்போ வரைக்கும் பண்ண போர்ஷன் அப்படியே வந்து திருப்பி வைஸ் வெர்சா மாத்திக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். ஓகே, இந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுத்தோம்னா நெகட்டிவ் ராட் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியரா மாறுற மாதிரி காமிச்சோம். இன்கேஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ராடா இருந்தா என்ன ஆகும்? நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியரா மாற போகுது. அவ்வளவுதான். ஒரே ஒரு கான்செப்ட் இல்லைன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன உங்களுக்கு? எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் மூலமா ஆப்போசிட் சார்ஜை நம்ம இன்டியூஸ் பண்றோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு கண்ணா. சரியா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் மூலமா என்ன நம்ம பண்றோம்? ஆப்போசிட் சார்ஜஸை along the surfaceல இன்டியூஸ் பண்றோம். இன்டியூஸ் பண்றோம்னா என்ன ஆகும்? சார்ஜஸ் கிரியேட் பண்றோம் நம்ம பார்த்தோம்ல. அந்த கிரியேட் பண்ற சார்ஜஸ் என்ன இருக்கும்? ஆப்போசிட் நேச்சரா இருக்கும். சரியா? அவ்வளவுதான் இந்த இடத்துல எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் தான் பார்க்கறது. இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா,
ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். என்னெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்வேஷன் முதல்ல கண்டக்டர்ஸ் அப்சர்வேஷன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஓகே, 4 பாயிண்ட் இருக்கிறத பார்த்தோம். அண்ட் தென் ஷீல்டிங் பற்றி பார்த்தோம். ஷீல்டிங் பேஸ் பண்ணி இருக்கிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 இன்சைட் த கண்டக்டர் 0-ஆக இருக்கிறதுனால அந்த சார்ஜஸ் மெட்டல் பாடியிலேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கிரவுண்டுக்கு போயிடும். ஓகே, அதனால அந்த உள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது, தட் இஸ் பர்சன் இருந்தாலும் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்ற கான்செப்ட் தான் பார்த்தோம். அண்ட் தென் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் வித்தவுட் எனி கான்டாக்ட் எப்படி வந்து சார்ஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஆர் ஒரு ஆப்ஜெக்டை எப்படி எனர்ஜைஸ்ட் ஆர் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதில் பார்த்தோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்ற கான்செப்டில் பார்த்தோம். ஓகேவா, இது பேஸ் பண்ணி பெருசாக ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வந்து சான்ஸ் கிடையாது. அதனால இன்னைக்கு நான் எந்த ப்ராப்ளமும் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணல. ஓகே, இந்த இதில் போர்ஷனில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் தென் இது இந்த மாதிரி கான்செப்ட்ஸை ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதனால மேபி அப்ளிகேஷன் பேஸ்டு கான்செப்ட்ஸ் ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட் இது வேணா கேட்கலாம். சரியா, தட் இஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி வேணா கொஷின்ஸ் வந்து தே மே ஆஸ்க் இன் எக்ஸாம்ஸ். அதனால கான்செப்ட்ஸ் கொஞ்சம் தரவா இருங்க. தட் இஸ் எனஃப். ஓகே, ரைட், தேங்க்யூ.